உலகச் செய்திகள். பாரிஸில் கடுமையான பனிப்பொழிவு. பிரான்சில் உள்ள பாரிஸ் மற்றும் அதனுடன் சுற்றுவட்ட பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவானது தற்பொழுது நிகழ்ந்து வருகிறது. ஈஃபில் கோபுரங்கள் அதனை சுற்றியிருக்கும் பூங்காக்களில் தற்பொழுது பனி அதிக அளவில் படர்ந்து இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சீனாவில் உள்ள ஹர்பின் என்ற நகரில் கோலாகலமாக தொடங்கியுள்ளது ஐஸ் திருவிழா. -20°C கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அங்கு இருக்கும் ஐஸ் சிற்பங்களை கண்டுகளித்து வரும் பார்வையாளர்கள். உலகில் அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட மீன். ஜப்பான் நாட்டில் டூனா என்ற மீனை $3.2 மில்லியன் ஏலம் எடுத்துள்ளனர். ஒரே மீன் அவ்வளவு பெரியதாகும். இந்த மீனின் இந்திய ரூபாய் மதிப்பு 30 கோடி ரூபாயாகும். இவ்வளவு விலை கொடுத்து அந்த நிறுவனம் அந்த மீனை வாங்கி இருந்தாலும் தனது வாடிக்கையாளர்களுக்கு வழக்கமாக விநியோகிக்கப்படும் விலையிலே வழங்க இருப்பதாக தெரிவித்துள்ளது. பயண சாலையை ஓவிய சாலையாக மாற்றியுள்ளது சீனா. சீனாவில் உலகில் மிக நீளமான சுரங்கப்பாதை ஒன்று தற்பொழுது மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதை மலையை குடைந்து 23 கிலோமீட்டருக்கு போடப்பட்டுள்ளது. அந்த சுரங்கப்பாதை முழுவதும் தற்பொழுது வண்ணங்களால் ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது. 23 கிலோமீட்டரை மக்கள் கடக்கும்போது அவருடைய எண்ணங்களை குளிர்விக்கும் விதத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. உலகின் முதல் பானோரமிக் ரயில் சேவையை தொடங்கியுள்ள நார்வே. கடுமையான பனிப்பொழிவு மற்றும் குளிருக்கு மத்தியில் வெதுவெதுப்பான சூட்டில் ரயிலில் அமர்ந்து கொண்டே நட்சத்திரங்கள் மற்றும் அரோராவை புகைப்படம் எடுக்கும் வசதியாக இந்த சேவையை கொண்டு வந்துள்ளது நார்வே அரசு. வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி இயேசு அழைக்கிறார் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் கோவை மாவட்டம் பெதஸ்தா அரங்கில் நடைபெறுகிறது. சகோதரர் DGS தினகரன் அரங்கில் வைத்து இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து வசதிகள், தங்கும் வசதிகள், உணவு வசதிகள் அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்திலும் மறவாமல் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை குடும்பத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள்.